நெஞ்சு பொறுக்குதில்லையே. இது ஒரு குடும்ப கதை. என் மனைவி சசி, மகள் வித்யா, மகன் சபரீஷ் எல்லோரும் தூங்கிவிட்டார்கள். விடிந்தால் தீபாவளி. என் குழந்தைகளுக்கு தீபாவளி கொண்டாடுவது என்பது மிகவும் சந்தோஷத்திற்கு உட்பட்ட விஷயம். காலையில் விடியும் முன்பே எழுந்து குளித்துவிட்டு புத்தாடை உடுத்தி பட்டாசு விடுவது என்றால் அலாதி பிரியம். எனக்கு தூக்கம் வரவில்லை. பட் 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 டப் டப் டப். பட்டாசு தூரத்தில் வெடித்து கொண்டிருந்தது. மணி 11:30. எனக்கு போன வருடம் தீபாவளி ஞாபகத்திற்கு வந்தது. நாங்கள் இப்போது இருக்கும் வாடகை வீட்டிற்கு வந்து 7 வருடங்கள் ஓடிவிட்டன. நான் மத்திய அரசு தொலைபேசி துறையில் பணியாற்றுபவன். இன்னும் சில வருடங்கள் தான், பிறகு கட்டாய ஓய்வு. நாங்கள் இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து வருடா வருடம் தீபாவளி அன்று ஒரு இளம்பெண் டங் 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 டொயிங் 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 என மணியடித்துவிட்டு அம்மாவ் ஐயாவ் என்று ராகத்துடன் யாசித்து வருவாள். அவளை நான் வேறு எங்கும் பார்த்ததில்லை. தீபாவளி அன்று மட்டும் பலகாரம் கேட்க வருவாள். பார்க்க பரிதாபமாக இருக்கும். போன வருடம் அவள் வந்தபோது சாமி ரூமில் இருந்த பலகாரத்தை சற்று அதிகமாகவே அவளுக்கு கொடுத்தேன். இதை பார்த்த என் மனைவி சசி கொதித்து போனாள். என்ன, அவளுக்கு கனெக்ஷன் கொடுக்குறீங்களா என கேட்டது தான் தாமதம். பலார் என்ற ஒரு அறை விட்டேன். அழுது விட்டாள். கோவித்து கொண்டு பக்கத்து தெருவில் உள்ள அவள் அம்மா வீட்டிற்கு போய்விட்டாள். மணி 1. தூங்கவே இல்லை. அந்த பெண் யார்? அவளுடைய பெற்றோர் யார்? அவள் எங்கு தங்குகிறாள்? சாப்பாட்டுக்கு என்ன வழி? இப்படி அவளை பற்றியே யோசித்து கொண்டிருந்தேன். எனக்குள்ளே உள்ள மனித இரக்க சுபாவம் என்னை மிகவும் தொந்தரவு செய்தது. மணி 3. தூக்கம் மடியோடு இல்லை. அந்த பெண்ணுடைய பரிதாப நிலை என்னை மிகவும் வாட்டியது. கண்ணயர்ந்தேன். மணி 4 ஆகிவிட்டது. குழந்தைகளை எழுப்பினேன். குசியாக எழுந்தனர். வித்யாவும் சபரியும் எனக்கு தீபாவளி வாழ்த்து கூறிவிட்டு குளிக்கப் போனார்கள். அப்பா அப்பா, குழந்தைகளுக்கு பண்டிகை என்றால் என்ன அர்த்தம்? படால் படால் டாப் 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 பட 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 பட்டாசுகள் வெடிக்க தொடங்கிவிட்டன. விடியல் நேரம் போனதே தெரியவில்லை. சபரீஷ் அணுகுண்டு வெடிக்கும், வித்யா ராக்கெட் விடவும் உதவி செய்துவிட்டு குளிக்கப் போனாள். மணி காலை 6:30. குளித்து விட்டு வந்தேன். சசி அம்மா வீட்டுக்கு போயிருந்தாள். டங் 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 டாய் 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 மணியை அடிக்கும் சத்தம் கேட்டது. வாசலை பார்த்தேன். அதே இளம்பெண். எனக்கு ஏதோ சங்கடப்படுத்தியது. சாமி ரூமிலிருந்து பலகாரம் எடுத்துக்கொண்டு அவளிடம் கொடுத்தேன். கேரி பேக் கை நழுவிவிட்டது. கீழே விழுந்து விட்டது. அவள் எடுக்க குனிந்தாள். அவளது தாவணி விலகியது. கிழிந்த சட்டை மார்பகங்கள் தெரிந்தன. ஐயோ ஐயோ, என் மகள் மாதிரிதான் அவள். ஒரு நிமிடம் என் மகளை அவள் நிலையில் வைத்து பார்த்தேன். ஐயோ, தலை சுற்றியது. மா இருமா என்று சொல்லிவிட்டு சாமி ரூமுக்கு போனேன். வித்யாவிற்கு 2 சுடிதார் செட் வாங்கி வைத்திருந்தேன். ஒரு செட்டை அவள் போட்டு கொண்டு விட்டாள். 2வது செட்டையை கேரி பேக்குடன் எடுத்து வந்து அந்த பெண்ணிடம் கொடுத்தேன். அவள் வாங்கி கை குப்பி வணங்கி நின்றாள். இது என் மகள் வித்யா பார்த்து விட்டாள். அவள் கண்ணை மூடி இசைவு தந்தாள். புன்னகை பூத்தாள். வித்யா முகத்தில் இருந்த லட்சுமி கடாட்சம் என்னை நிம்மதி அடையச் செய்தது. சசி திரும்பினாள். வரும் வழியில் அவளை பார்த்து விட்டாள். துணி பையையும் பார்த்து விட்டாள். வீட்டுக்கு வந்ததும் சாமி ரூமுக்கு நேராக சென்று பார்த்துவிட்டு கொதித்து டிவி ரூமில் இருந்த என்னிடம், என்ன அவளை வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கத்தினான். அவ்வளவுதான். என் கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. என்ன செய்யறதுன்னே தெரியல. கோபம். எதிரே ஓடிக்கொண்டிருந்த டிவியை எனது வலது கை முஷ்டியால் ஒரே குத்து. டப். புகை மூட்டம். ஐயோ, டிவி போச்சே என சசி அலறினாள். வித்யா ஓடி வந்து டிவி சுவிட்சை அணைத்து விட்டு, அப்பா கையில் ரத்தம் என அழ துவங்கினாள். சபரி சும்மா அழ துவங்கினான். வித்யா பஞ்சு டெட்டால் எல்லாம் கொண்டு வந்து அழுதபடியே என் கையை சுத்தம் செய்தாள். ஐயோ, குழந்தைகளின் சந்தோஷத்தை கெடுத்து விட்டோமே என்று ஒரு குற்ற உணர்வு. சசியின் வார்த்தைகள் தான் காரணம். அவள் ஒரு ராட்சசி, பணப்பேய். பாரதி கண்ட புதுமை பெண்ணை விரும்புவேன். ஆனால் சசியோ பணம் பணம் என்று மனிதாபிமானம் இல்லாமல் அலையும் ராட்சசி. என் கண்களின் நீர் வழிந்தது. என் வித்யா அழுகிறாள். என் சபரீஷ் அழுகிறான். உடைந்த டிவி மீது உடையாத இருந்த பாரதி பொம்மை. நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டாள் என்று முணுமுணுப்பது போல் என் காதுகளில் கேட்டது. தீபாவளி. ஆம், மறக்க முடியாத தீபாவளி.